இன்னைக்கு நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவர் என்டிகே கட்சியில இருக்கிறாரு. அந்த என்டிகே கட்சி எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஆரம்பிச்சாங்க. ஆனா எதுக்காக ஆரம்பிச்சோம் அப்படின்றதையே மறந்துட்டு என்டிகே கட்சியோட சாட்டை அவர்கள் டிவிகேக்கு அகைன்ஸ்டாவே பேசிட்டு இருக்காரு. இப்ப அதை பத்தி தான் ஒண்ணு பார்க்க போறோம். என்னன்னா, விஜய் சாரோட பிறந்த நாள் அன்னைக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி பீஸ்ட் படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. விஜய் சாரும் பூஜா ஹெக்டே அவர்கள் நடிச்ச படம். அந்த படத்துல வர்ற ஒரு பாட்டு ஜாலியானே ஜிம்காலே அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுக்கு ஸ்கூல் பசங்க எந்திரிச்சு நின்று பாடுற மாதிரி ஆன ஒரு வீடியோ. சரிங்களா? அந்த வீடியோ 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது எப்போனா ஜூன் 21, 2022 அப்ப எடுத்த வீடியோ. சரிங்களா? அந்த வீடியோ இப்ப விஜய் சாரோட பர்த்டே போச்சுல, அந்த பர்த்டேல ஸ்கூல் பசங்க ஸ்கூல்ல அசம்பிளில கடவுள் வாழ்த்து பாடலுக்கு பதிலா இந்த பாட்டை பாடுறாங்க அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் அவர்கள் தன்னோட இன்ஸ்டால ஒரு வீடியோல போட்டிருக்காரு. சரிங்களா? அப்புறம் அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு கேப்ஷன் ஒன்று எழுதியிருப்பாரு. சாட்டை திருமுருகன் அவர்கள் ஒரு கேப்ஷன் எழுதியிருப்பாரு. என்னன்னா, தமிழக பெற்றோர்களும் அறிவார்ந்த பெருமக்களும் ஊடகவியலாளர்களும் இதை ஏற்பார்களா? இதுதான் நீங்கள் கொண்டு வந்த மாற்றமா? அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. சரிங்களா? இந்த வீடியோ ஆனா ஆக்சுவலா எப்போ வந்துச்சுன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ இது. அந்த வீடியோவை இப்போ போட்டிருக்காரு. இதெல்லாம் விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் நடக்குது. ஒரு ஆசிரியர் இதுக்கெல்லாம் எப்படி அனுமதிப்பீங்க? மாணவர்கள் கிட்ட சினிமாவை திணிப்பீங்களா? அதுவும் பாட்டு பாட சொல்லி திணிப்பீங்களா? அப்படின்னு சாட்டை அவர்கள் பேசியிருப்பாரு. ஆனா அந்த பாட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜூன் 21, 2022 அன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில இருந்தப்ப கல்வித்துறையில ஒரு நிகழ்ச்சியில அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அந்த பாட்டோட எழுத்தாளர் கு. கார்த்திக் அவர்கள் அவரோட இன்ஸ்டால அந்த வீடியோவை அவர் போட்டிருப்பாரு. அதுல கீழே கரெக்டா டேட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஜூன் 21, 2022 அப்படின்னு சொல்லி. இந்த மக்களுக்கு என்ன தெரிய போகுது? இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நாசமா போகட்டும் அப்படின்ற மாதிரி சாட்டை அவர்கள் முன்னாடி எடுத்த வீடியோவை இப்ப எடுத்த மாதிரி அவதூற பரப்பிட்டு இருக்காரு. சாட்டை அவர்கள் திமுக எதிர்த்து பேச வேண்டிய இடத்துல எல்லாம் டிவிகேவை எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. முதலமைச்சர் விஜய் சாரை பத்தி அவதூறு பரப்புனா வியூஸ் நல்லா போகுதுன்றதுக்காக வீடியோ போடுறாரான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான டிவிகே சம்பந்தப்பட்ட விஷயங்களை உடனே தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.